நம்ம வீட்டு ஆட்சி தொடர்கிறது. ரோஹிணி தன் வாழ்க்கை பயணத்தில் அடுத்த கட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள். எந்த சம்பளமும் இல்லாமல் வேலைகளை ஆர்வமாக செய்வதை பார்த்த அஞ்சாப்பு பிள்ளை அண்ணம் வீட்டிற்கு வந்து ரோஹிணியை பெருமையாக கூறினார். அதை கேட்ட அண்ணம் மிகுந்த மகிழ்ச்சியோடு, ரொம்ப சந்தோஷம் மாமா, அவளுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அந்த டீச்சர் ட்ரைனிங் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். மூத்த மகள் தாமரையை எப்படியோ நான் கரை சேர்த்திட்டேன். அவள் இப்போ மாசமாக இருக்கிறா. இந்த வாரம் போய் பார்த்துட்டு வரலான் இருக்கிறோம். ஏதாவது பலகாரம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும்ல என்றாள் அண்ணம். ஓ அப்படியே அண்ணன் களஞ்சியம், ரொம்ப சந்தோஷமா. நான் விசாரிச்சு தான் சொல்லுமா. ஏதாவது போய் பார்த்துட்டு வரக்கு கை செலவுக்கு பணம் வேணும்னாலும் சொல்லுமா, தரேன் என்று சைகையில் கேட்டார் அஞ்சாப்பு பிள்ளை. இருக்கட்டும் தம்பி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவேண்டிய மாதம் வசூல் பணம் இருக்குல்ல, அதில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. ஏன் அத்தை, அவங்களே தராங்களா இல்லை நீங்கள் போய் தான் வாங்கணுமா என்று கேட்டார் அஞ்சாப்பு பிள்ளை. அதை ஏன் கேட்குறீங்க தம்பி, அவங்க இங்கே வந்து தராங்க. இவங்க வீட்டுக்கார போனதுலேருந்து இவளும் இந்த பிள்ளைங்களும் தான் போய் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வராங்க. இதை தர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்றாள் மீனாட்சி. என்னத்தை எப்படி செய்கிறாங்க? சரி விடுங்க, என்ன செய்கிறது. அன்னக்களஞ்சியம், நீ எதுக்கு கவலைப்படாமல் இரு தாயி. உனக்கு சிரமம் பணம் தேவை எது இருந்தாலும் நான் கொடுக்குறேன், தயங்காமல் கேளுமா என்றார் அஞ்சாப்பு பிள்ளை. சரிங்க மாமா, இருக்கட்டும், இப்போ அவசரம் எதுவும் இல்லை என்றாள் அண்ணம். சரிங்க அத்தை, அப்புறம் நான் கிளம்புறேன். அன்னக்களஞ்சியம், நான் வரேம்மா, நீ தாமரை பார்த்துட்டு பலகாரம்லாம் கொடுத்துட்டு வா என்று கூறி சென்றார் அஞ்சாப்பு பிள்ளை. அம்மா அம்மா, அக்காவை பார்க்க போகிறீங்களா என்று கேட்டார்கள் தாமரையின் சகோதரிகள். ஆமாம், நீங்கள் வீட்டில் இருங்க. அக்காவுக்கு இன்னும் 3-4 மாதத்தில் வளகாப்பு வேறு போடணும். அப்போ நம்மலாம் போகலாம். உங்கள் அக்காவே அடுத்த மாதம் வருவாப்பா. சரியா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை, நானும் வருவேன், அக்காவை பார்க்க நான் வரணும் என்று அழ ஆரம்பித்தாள் பொன்னி. பொன்னி, சொல்கிறத கேளு, அழக்கூடாது. சரி, நான் போய் அக்காவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா என்றாள் அண்ணன். இல்லை, நானும் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க என்று விடாமல் அழுதாள். சரி 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 சரி, அழாத, அம்மா கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு கிளம்பலாமா? சரியா வசந்தா, பலகாரம் செஞ்சு கொண்டு போகணும். அந்த கடையில் போய் நான் சொல்வதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு என்று மீனாட்சி ஆச்சிக்கிட்ட கொடுத்துடும் என்று அண்ணன் கூறினார். அம்மா, அவங்க கொடுக்க வேண்டிய வசூல் பணம் இன்னும் கொண்டு வந்து தர காணோம். வசூல் பணத்தை இவளுக்கிட்ட இருந்து வசூல் செய்ய நம்ம தான் போகணும் போல இருக்கே என்றாள் வசந்தா. ஆமாம் வசந்தா, நம்ம இந்த பொன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா கையில் இருக்கிறத வச்சு வாங்கிட்டு வா. மிச்சம் தர வேண்டியது இருந்தால் நான் சாயங்காலம் வந்து தரேன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதே போதும் தான் என்று வசந்தா கையில் காசு கொடுத்து அனுப்பினாள் அண்ணம். தன் கணவரின் தம்பி வீட்டிற்கு மகள் பொன்னியுடன் சென்றாள் அண்ணம். வாங்க அக்கா, வாங்க உட்காருங்க, நானும் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது. இங்கே வேலை சரியாக இருக்குது. அவரே வருவார் அக்கா, வசூல் பணத்தை தரணும்னு சொல்லிட்டு தான் இருந்தார். வரதுக்கு தான் நேரம் இல்லை. இவ்வளோ நாள் மாமா இருந்தார், அவரே பாதி வேலையை பார்ப்பார். இப்போ அவரும் இல்லை. அவர் போனதுலேருந்து இவர் தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி வருதா, அதுதான் வர முடியலக்கா என்றாள் அன்னத்தின் கொழுந்தன் மனைவி பல்லவி. ஓ சரிம்மா, அதான் நானே வந்துட்டேன்ல. நாளைக்கு தாமரை போய் பார்க்கலான்னு இருக்கேன், அதான் வசூல் செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் என்றாள் அண்ணம். சரிங்கக்கா, இப்போ கையில் இருக்கிறத நான் தாரேன். அவர் வந்ததும் வீட்டிற்கு வந்து மிச்ச பணத்தை கொடுக்க சொல்கிறேன் என்று சிறிய தொகை மட்டும் கொடுத்தாள் பல்லவி. சரிம்மா, வரேன் என்று கூறி வீட்டிற்கு வந்தார்கள் இருவரும். என்னம்மா, பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லா நாக்குக்கு ருசியாக சுட்டு போடுங்க. அவங்க அப்பா இருந்தால் இந்நேரத்துக்கு டின்கணக்காக தூக்கிட்டு போவார் ஹோட்டலில் சொல்லி. அந்த ஒரு மனுஷன் இல்லாத என் பிள்ளைகள் இம்புட்டு கஷ்டத்தை அனுபவிக்குதுங்க என்று கண் கலங்கினாள் அண்ணம். ஏன் அண்ணா, அதெல்லாம் கலங்காத. நம்மால் என்ன முடியுமோ அதை மனதார செஞ்சு சந்தோஷப்படுவோம். அவங்க என்ன சொன்னாங்க? இப்போவும் ஏதாவது பாட்டு பாடியிருப்பாளே பல்லவி என்று பாட்டு பாடுவது போல் சைகையில் கேட்டால் மீனாட்சியாச்சு. ஆமாம், அவள் பாடலே தான் அதிசயம். இப்போ கொஞ்சம்தான் கொடுத்தா, மிச்சம் அவங்க வீட்டுக்காரர் வந்து கொடுப்பாருன்னு சொன்னாள் என்றால் அண்ணம். அதுதான், முழு தொகையும் கொடுத்தா என்ன ஆகிறது? சரி விடு, காலம் பதில் சொல்லும் என கூறி பலகாரத்தை சுட்டு பெரிய பெரிய காகியத்தில் போட்டு வைத்தாள் மீனாட்சியாச்சி. என்னக்கா பலகாரமா என்று கேட்டாள் சீதாலட்சுமி ஆச்சி. தாமரை முழுகாமல் இருக்கா, அதான் அவளை போய் பார்த்துட்டு அப்படியே பலகாரம் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா. அண்ணா,
அதுதான் என்றாள் மீனாட்சி ஆச்சி. அப்படியா? நல்ல சங்கதி தான் சொல்லியிருக்கீங்க. சரி சரி, போய் பார்த்துட்டு வரட்டும். நீங்கள் போகிறீங்களாக்கா என்றாள் சீதாலக்ஷ்மி. இல்லை சீதாலக்ஷ்மி, இங்கே யாராவது வேணும், அதான் நான் போகலை. பொன்னி இவ்வளோ தான் போகிறாங்க, பார்த்துட்டு வரட்டும் என்றாள் மீனாட்சி. அதுவும் சரிதான் அக்கா, அண்ணா நான் விசாரிச்சு தான் சொல்லு என்று கூறினாள் சீதாலக்ஷ்மி. ஏதாவது தூக்குச்சட்டி இருந்தால் கொடு, பலகாரம் எடுத்து வைக்கிறேன் என்று பக்கத்தில் இருந்த தூக்குச்சட்டியில் பலகாரத்தை அடுக்கினாள் சீதாலக்ஷ்மி ஆச்சி. அடியை, மிச்சம் இருக்கிற பலகாரங்களை அந்த பெரிய டப்பாவில் போட்டு மேலே எடுத்து வைக்கலாம், சரியா? அந்த பரன் மேலே ஏறி எடுத்து வச்சிடலாம், எறும்பு வராமல் இருக்கும் என்றாள் மீனாட்சி. ஆச்சி ஆச்சி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் நானும் என்று மாறி மாறி ஓடி வந்தார்கள். அட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுக்கி தந்ததும் எடுத்துகிட்டு போவீங்க என்று பலகாரத்தை அடுக்கி அந்த டப்பாவை எடுத்து வைக்க கொடுத்தாள் மீனாட்சி. ரோஹிணியும் வசந்தாவும் தூக்கி கொண்டு சென்றார்கள். பொன்னி பின்னாலேயே ஓடினாள். பொன்னி, நீ எங்கே ஓடுற? பொறுமை, அவங்க போய் வச்சுட்டு வருவாங்க, வா 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 என்று தூக்கினாள் வான்மதி. இல்லை இல்லை, நானும் மேலே போய் பார்ப்பேன் என்று ஓட்டம் பிடித்தாள் பொன்னி. வான்மதி பொன்னியை இடுப்பில் தூக்கி அமர்த்தி கொண்டு, இங்கே வா, இதிலிருந்து முறுக்கு எடுத்து தரேன் என்று கையில் கொடுத்தாள் வான்மதி. மறுநாள் காலை மகள் தாமரையை பார்க்கும் சந்தோஷத்தில் வேகமாக புறப்பட்டாள் அன்னம். பொன்னி, சீக்கிரம் சாப்பிடு, அப்போதான் நம்ம அக்கா வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம் என்றாள் அன்னம். அம்மா அம்மா, நாங்களும் வரவா என்று சண்முகம், கணியன் மற்றும் கண்ணன் ஓடி வந்தார்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாமா? பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க, அக்கா வருவா, சரியா? நாங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வரோம் என்று கூறி கிளம்பினாள் அன்னம். அண்ணம், பார்த்து போயிட்டு வாமா, இப்போ போனால் இந்நேரத்துக்கு வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தால் அந்த வண்டியிலே போயிடலாம், இல்லைன்னா 1 மணி நேரம் நிற்கணும் தாயி என்றாள் மீனாட்சி ஆச்சி. சரி பார்த்துக்கிறேம்மா. பொன்னி, நீ இந்த ஓரத்திலே வா, சரியா? பின்னால் வண்டி வந்தாலும் அம்மாவுக்கு சத்தம் கேட்காது, ஏதும் வண்டிக்காரன் சத்தம் கொடுத்தா அம்மா கிட்ட சொல்லு பொன்னி என்றாள் அன்னம். என் தாயின் நிலையை அறிந்த பொன்னி அன்னத்திற்கு தாயாக மாறி அவளது கைகளை பிடித்து கொண்டு வண்டி சத்தம் வருவதை காண்பித்து 2 பேரும் பாதுகாப்புடன் மதுரை வண்டியில் ஏறி சென்றார்கள். அம்மா, அப்போ நம்ம ஊரில் மட்டும் நீங்களே லைப்ரரி போயிட்டு தனியாக வருவீங்க, இங்கே மட்டும் வண்டி சத்தம் வந்தால் சொல்கிறீங்க என்று கேட்டாள் பொன்னி. அதுவா பொன்னி, நம்ம ஊரில் இப்படியெல்லாம் அடிக்கடி வண்டி வராது போகாது, இவ்வளோ வண்டியும் வராது, தெரிஞ்ச ஊர், அதனாலே தைரியமாக போகலாம். இங்கே அப்படி இல்லை, நிமிஷத்துக்கு இங்கே ஒரு வண்டி அங்கே ஒரு வண்டியாக வருது, அதான் அம்மா வண்டி சத்தம் வந்தால் சொன்னேன், சரியா என்று கூறினாள் அன்னம். அப்போது நேற்று என்ன வரவேணான்னு சொன்னீங்க? நான் வரலைன்னா நீங்களாக தனியாக தானே வரணும், இனி உங்களை நான் தனியாகவே விடமாட்டேன் அம்மா என்றாள் பொன்னி. அன்னம் சிரித்து கொண்டே, அப்படியா? அதெல்லாம் அம்மா தனியாக வந்தால் இப்படி தான் ஓரமாக தான் நடந்து வருவேன், நான் பத்திரமா பார்த்து நடப்பேன், எதுவும் வண்டி அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் பொறுமையாக நின்று அதுக்கு பின்னால் தான் போவேன், சரியா குட்டி? சரி வா இறங்கலாம் என்று வண்டி மதுரைக்கு வந்துருச்சு. தன் மகள் பொன்னியை கொஞ்சி தூக்கி கொண்டு இறங்கினாள் அன்னம். இல்லை இல்லை, நான் உங்களை தனியாக விடவே மாட்டேன் என்றாள் பொன்னி. சரி சரி, உங்கள் உத்தரவு, சரி வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அக்காவோட வரப்போகுது என்று வேகமாக நடந்தார்கள் இருவரும்.